இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல அப்பாவும் பொண்ணும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டு கால்லயும் போட்டுட்டு ஸ்கேட்டிங் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கேட்டிங் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பா கூட பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் விளையாண்டுகிட்டு இருக்கா. அப்பா இங்க பாத்தீங்களா, அப்பா இங்க பாருங்க எப்படி ஸ்கொயர் அடிக்கிறேன் பாருங்க, எப்படி நான் சுத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. உடனே பாத்தீங்கன்னா அப்பா என்ன பண்றாரு, இங்கம்மா வாமா, இங்க என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ, நான் சொல்லுற வரைக்கும் முன்னாடி வராத, வா அப்படியே பின்னாடியே வா, நம்ம இங்க சீக்கிரம் வெளியே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாரு, தன்னோட பொண்ணை கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு வேக வேகமா வெளியில போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டனலுக்குள்ளதான் இருந்திருப்பாங்க போல, அப்படியே அந்த டனல்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வெளியில வந்துகிட்டே இருக்கப்ப ஒரு கால் நடமாட்ட சவுண்ட் மாதிரி நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க. உடனே இதை கேட்டதும் அப்பாவும் பொண்ணும் பயங்கர வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோவோட தலையிலேயே இரும்ப வச்சு பட்டுன்னு அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துலயே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் யாருடா அது நம்ம ஹீரோ அடிச்சது அப்படின்னு பார்த்தா அங்க கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் எடுத்துக்கிறாங்க. உடனே அந்த இடத்தை விட்டு அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா கையில ஒரு ஸ்டிக்கோட கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு வெளியில போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்மளுக்கு கட்டுறாங்க. ஒரு பெரிய சட்டர் மாதிரி இருக்குங்க. அந்த சட்டரை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்து ஒரு குரூப் வருது. இவங்களும் அதே மாதிரி தான் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கானுங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சிட்டியோட முழு விவரத்தை காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே கந்தரங்கோலம் ஆகி கிடக்கு, என்னதான் நடக்கு அப்படின்னு சொல்லி சுத்தமா புரியல. அப்படியே இந்த படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கீங்க. சரி வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம படத்துக்குள்ள போயிடலாம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் தான் காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜை பாத்தீங்கன்னா நிறைய பேரு தூக்கு போட்டு அப்படியே அந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஆனா போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேங்களா? அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு ஓரமா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்துகிட்டு இருக்கிறப்பயே ஒரு சட்டரை திறந்துட்டு ஒரு குரூப் ஒண்ணு வெளியே வந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த குரூப் தான் பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு கையில ஒரு குச்சோட அப்படியே ஒரு ட்ரே மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணு கிட்ட சொல்றாரு, இங்க பாருமா, நீ மட்டும் கண்ணை ஓபன் பண்ணிடாத, நான் சொல்ற வரைக்கும் ஓபன் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதே மாதிரி அந்த பொண்ணும் சரிப்பா அப்படின்ற அப்படியே நம்ம ஹீரோ அந்த குரூப் கிட்ட பேசிட்டு அப்படியே அந்த குரூப் கூடயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிடுறாரு. அதனோட அதாவது நம்ம ஹீரோவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் வர வரைக்கும் சீக்கிரட்டா ஒரு இடத்துல இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு போயிருப்பாரு. அதாவது அந்த குரூப் கூட போயிருப்பாரு. அங்க நம்ம ஹீரோ எந்த குரூப் கூட போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஒரு நல்லவங்க டீம் தாங்க, சரிங்களா? அந்த நல்லவங்க டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்காங்க. அதாவது டாக்டர்னு சொல்ல போனா ஒரு நர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த நர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஹீரோக்கு நெத்தியில பயங்கரமா காயம் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அந்த சுத்தியால என்னமோ போட்டு அடிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோவை. அதுக்கெல்லாம் மருந்து போட்டு விடுறா அந்த டாக்டர். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் ஆகுது. எல்லாரும் அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கப்பே ஒருத்தரை நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது அவருக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க, ஆனா கண்ணை மட்டும் பாத்தீங்கன்னா அவரு கண்ணை அவரே தைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றான் அந்த ஆளு. எதனால பாத்தீங்கன்னா அவன் தைச்சுக்கிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாத்தான் நம்மள விடாது, அதனாலதான் என்னோட கண்களை நான் இப்படி தைச்சுக்கிட்டேன், என்னோட கண்களை நான் இப்படி தைச்சிட்டு எரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தோட தலைவர் சொல்றாரு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளதான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸோட சாவி எடுத்துட்டு வந்து அந்த பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம டாக்டரும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிடுறாங்க. ஏப்பா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக பஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ இவங்க சொல்றத கொஞ்சம் கூட பொறுப்பெடுத்துக்காம அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள, அதாவது அந்த பஸ்ஸுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி இருக்கு, அதை திறந்தாதான் இந்த பஸ்ஸை நிப்பாட்ட முடியும் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த பஸ்ஸை வேகமா ஓட்டிட்டு போகவே ஒரு வழியா அந்த கண்ணாடியை திறந்துடுறாங்க. ஆனா இப்படி திறந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எப்படியும் அந்த பஸ்ஸை அந்த ரூமை விட்டு, அதாவது அந்த பெரிய கரேஜை விட்டு வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. வெளியில கூட்டிட்டு வந்து அந்த பஸ்ஸை அப்படியே கமுத்து போடுறாரு. அவ்வளவுதான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு, அதாவது அந்த பஸ்ஸை விட்டு வெளியில வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர காத்து மாதிரி அடிக்குதுங்க. அந்த காத்து அடிக்கவே அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து இன்னொரு ஆள் வெளியில வருவான். வெளியில வந்து அந்த காத்தை பாக்குறான். அப்படி அவன் பார்த்ததும் அவனோட கண்களை தான் நமக்கு காட்டுறாங்க. அவனோட 2 கண்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி அவரு கத்தி எடுத்து அவனே குத்தி செத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கண்ணை மூடிட்டு வரவே நம்ம ஹீரோ பயபுல என்ன பண்றான், அவங்களோட கண்ணை ஓபன் பண்ணி இந்த பஸ்ஸோட பேக் வீல் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த வீலாண்ட போய் இந்த டாக்டர் அம்மா தலையை கொடுத்து நசுக்கிறாங்க. அவ்வளவுதான். ஹாட் அண்ட் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் அம்மாவும் செத்து போறாங்க. அப்படியே மேல ஒரு மின்மினி பூச்சி போனா எப்படி இருக்கும், அது மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு இல்யூஷன் ஆகுது. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கண்களை எரிச்சிருப்பாரு இல்லீங்களா, அவர்கிட்ட நம்ம
நம்ம ஹீரோ போய் இங்க பாருங்க, நீங்க வந்து இப்ப சாவ முடியாது, ஆனா வருங்காலத்துல நீங்க செத்து போயிருவீங்க, பாவம் நீங்க வந்து ஒரு அதிர்ஷ்டம் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஒரு மொட்டையை இருக்காங்க, அவன் என்ன பண்றான், இந்த பஸ்ஸோட பெட்ரோல் டேங்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேங்க்ல நெருப்பு கொளுத்தி விட்டு வெடிச்சு செதறி எல்லாம் செத்து போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரா. வந்ததும், அப்பா நீங்க எல்லாம் கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், நம்ம கூடிய சீக்கிரம் ஒற்றுமையாயிரலாம் அப்படின்னு சொல்லவே பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அதாவது இந்த சம்பவம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜாலியா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவே பயங்கரமா ஒரு நியூஸ் வர வைக்குது, வருது. அப்படியே நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா கால் பண்ணி, நீ எங்க இருக்க, நீ வந்துரு ஜிம், நீ வந்து, ஆமா நம்ம ஹீரோ பேரு ஜிம் தான் சரிங்களா, நீ வரப்ப நம்ம பொண்ணும் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருப்பா, ஸ்கூல்ல இருந்து எப்படியாவது நம்ம பொண்ணை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் நின்னுகிட்டு இருப்பாப்ல. அப்படி அவர் நின்னுகிட்டு இருக்கப்பே ட்ரெயின் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுகிட்டே இருக்கவே ஒரு காஃபி பாட்டில் கீழே விழுதுங்க. கீழே விழுந்ததும் அந்த காஃபி பாட்டில் அப்படியே ஏர்ல பறக்க ஆரம்பிக்குது. என்னடா அது அப்படின்னு பார்க்கவே எல்லாருமே அந்த ரயில்வே ட்ராக்ல விழுந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோவோட பொண்ணை அப்படியே பிக்கப் பண்ணிடுறான். பிக்கப் பண்ணிட்டு ஒரு சர்ச்சில் போய் உட்காடுறாங்க. அப்படி உட்காரப்ப அங்க இருந்த ஒரு ஃபாதர் என்ன சொல்றாரு, இங்க பாரு நீ வந்து சாத்தான் கூட்டத்துல ஈடாயிரு, நீ மட்டும் உயிர் பொழைச்சுக்கலாம், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லவே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இல்ல எனக்கு இது மாதிரி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம ஹீரோ ஒரு ஜாக்கெட்டை தன்னோட பொண்ணோட முகத்துல மறைச்சு வச்சு கூட்டிட்டு போறாரு. அப்படி போயிட்டே இருக்கவே நம்ம ஹீரோனியும் ஒட்டுக்க சேர்ந்துடுறாங்க. அப்படியே போவ நம்ம ஹீரோனி முன்னாடி ரோட்டு ஓரமா போறா. அப்படி போற போக்குல ஃபர்ஸ்ட் ஒரு கார் வருது, அதுல இருந்து தப்பிச்சிடுறா. ஆனா ரெண்டாவது கார்ல அப்படியே அட்டன் ஸ்பாட்ல தூக்கி அடிச்சுட்டு போகுது. அவ்வளவுதான், அப்படியே நம்மளுக்கு ஸ்கிரீன் அப்படியே பிளாக் பண்றாங்க. அப்படியே அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்ல, நிறைய பேர் தூக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அதே மாதிரி தூக்கு மாட்டினது கிடையாதுங்க, கை ரெண்டையும் கட்டி போட்டு மேல வச்சிருக்காங்க. அவன் தன்னைத்தானே அடிச்சுட்டு செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், சரியா தெரியல அதோட பேரு, அதை வச்சு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேவு பாக்குறாரு. அப்படியே அந்த பொண்ணு பக்கத்துல வர அப்படியே ஒரு 2 நாய் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்துடுறாங்க நம்ம ஹீரோ பக்கத்துல. நீ யாரு என்ன அப்படி விசாரிக்கிறப்ப நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லி மடக்கிடுறாரு, எனக்கு ஜெனரேட்டர் ரூம் தெரியும் அப்படின்னு சொல்லி, அதாவது பாதுகாப்பான ரூம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மடக்கிடுறாரு. உடனே அந்த டீம் என்ன பண்ணிக்கிறாங்க, சரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 வயசான மூதாதையர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, அப்புறம் 2 பசங்க, அப்புறம் ஒரு நாய் இருக்கு. இதெல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருது. சரி சரி இவங்களையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா மைண்ட்ல தோண்ட ஆரம்பிக்குது. எடா இப்படி பண்றானே, இவனை போய் ஹீரோன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா, ஸ்டார்டிங் வரைக்கும் பாத்துட்டீங்க, எண்டிங் பாருங்க சரிங்களா. புதுசா ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் இல்லைங்களா, அதனால நம்ம ஹீரோவோட கண்ணை எல்லாமே செக் பண்றாங்க. அதாவது வரிசையா வந்து நம்ம ஹீரோவோட கண்களை செக் பண்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்ல ஒரு ஹெட்போனை போட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த 2 நாய்களும் பாத்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ போய் அந்த நாய்களோட அந்த செயின் இருக்கும் பாத்தீங்களா, அது பெல்ட்ல தான் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பெல்ட் பகுதியை கரெக்டா கொஞ்சமா கிழிச்சு விட்டா எப்படி இருக்கும், ஒரு தூள் பசங்க. அப்படி இவங்க கிழிச்சுட்டதுக்கு அப்புறம் அடுத்த சீனை நம்மளுக்கு காட்டுறாங்க. காலையில எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியில போறாங்க. அப்படி போறப்ப இந்த 2 நாய் என்ன பண்றது, இந்த பெல்ட் ஆல்ரெடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருப்பாரு. அதனால அந்த 2 நாய்களும் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு ஓடி போயிருது. அந்த இடத்துல பயங்கரமா திருப்பியும் காத்து வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணும் அந்த சின்ன பொண்ணும் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே குமிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட அம்மா குரல் கேக்குது, நான் தான் வந்திருக்கேன் கண்ணத்துற அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பயுமே அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அந்த பெரிய பொண்ணு அந்த சிவப்பு கலர் சொக்கா போட்டிருக்கா இல்லைங்களா, அவதான். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பெரியவருக்கு பக்கத்துலயே வருது. அப்படியே நம்ம பெரியவரு என்ன பண்றாரு, தன்னோட ஒய்ஃப் கையை பிடிச்சிட்டு ஒற்றுமையா நிக்கவே, ஆனா அந்த இடத்துல கூட ஒருத்தன் கார்ல அடிச்சு அட்டன் ஸ்பாட்ல செத்து போறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு பெரிய பில்டிங் கதவு இருக்குங்க, அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு நம்ம டீம் எல்லாமே உள்ள போயிடுறாங்க. மொத்தம் எத்தனை பேரு, அந்த வயசான 2 பேரு, அடுத்தது அந்த பெரிய பொண்ணு, அப்புறம் அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த டாங்க வளர்த்தனா பாத்தீங்களா அவன். மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க ஓகேங்களா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பெரிய பொண்ணு கிட்ட சொல்றான், அதாவது நான் அவரை காப்பாத்து தான் ட்ரை பண்ணேன், ஆனாலுமே நான் எப்படி கண்ணை திறந்து அவங்க பாக்குறது, அப்படி நான் கண்ணை திறந்து பாத்துருந்தேன்னா நானுமே செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பொண்ணோட சொல்லவே அந்த பெரிய பொண்ணும் பரவாயில்ல விடுங்க அப்படின்றா. அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த சின்ன பொண்ணாண்ட போயிட்டு, இந்தாமா உனக்கு ஒரு $1 நான் தரேன், இந்த டாலர் வேற யாருதும் கிடையாது, என்னோட பொண்ணோட டாலர் தான் இது, என்னோட பொண்ணு மாதிரி உனக்கு இந்த டாலரை தரேன், இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. அதாங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபாதரியார் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஃபாதரியார் நம்ம ஹீரோவோட கண்களை அப்படியே மேல தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும்
பாத்தீங்கன்னா இல்ல நான் இதுல கூட்டாக மாட்டேன், என்னை விட்டுருங்க, என்னை கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு. அந்த சீனா அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணிட்டு இந்த பக்கம் லைவ்ல காட்டுறாங்க. ஒரு 3 பேர் டீம் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோ, அடுத்தது அந்த பெரிய பொண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் 3 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்துட்டு வேற வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் சர்வே பண்ணும் இல்லையா, அதனால இந்த ஃபுட்டு கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கவே இந்த இடத்துல நம்ம ஹீரோ கண்ணாடி ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணிட்டு அந்த அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கண்களை எப்படியோ துறக்க வச்சிடறான் நம்ம ஹீரோ. அப்படியே ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அவன் தன்னைத்தானே பவுர்லயே குத்தி சம்பவ இடத்துலயே அவனும் செத்து போறான். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி மாதிரி மேல பறக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு இல்யூஷன். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட பொண்ணு அந்த இடத்துலதான் நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அவ என்னடா அது சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி உள்ள வந்துகிட்டு இருக்கவே இந்த பக்கம் அந்த வயசான பெரியவரை தான் காட்டுறாங்க. அவரு இந்த நாய் கடி வாங்கியிருப்பாருங்க. அந்த நாயை பிடிக்கலான்னு போறப்ப அந்த நாய் என்ன பண்ணிருக்கோம், இவங்களை கடிச்சிருக்கோம், அதாவது இந்த பெரியவரை கடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்து ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது வயசான 2 பேரு, மொத்தம் 5 பேருன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. அப்படி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கவே நிறைய அந்த சாத்தானோட சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி நிறைய நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கட்டத்துல எவனோ ஒருத்தன் பைக்ல படு வேகமா வந்துகிட்டு இருக்கான். இத பார்த்த, அதாவது இத கேட்ட சவுண்ட்ல இருக்கிற எல்லா டீமும், அதாவது இருக்கிற குரூப் எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கவே இந்த பெரியவர் இருக்காரு இல்லைங்க பாத்தீங்களா, அந்த பெரியவர் கீழே விழுந்துடுறாரு தவறி. அப்படியே அந்த பெரிய வயசான அம்மாவும் பாத்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்ட் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு அவங்களோட கண்களை 2 பேருமே இப்ப ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவ்வளவுதான். பின்னாடி வந்தவன் இவங்க 2 பேத்தையும் அப்படியே அட்டன் ஸ்பாட்ல ஒரு சுத்தி வச்சு கொண்டு முடிக்கிறான். ஆனா பாத்தீங்களா கடைசி சீன்ல தான் சென்டிமெண்ட் வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்டர்லயே இப்ப வச்சுட்டாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த சின்ன பொண்ணு அடுத்தது பெரிய பொண்ணு 2 பேத்தையும் கூட்டிட்டு டாப் ஃப்ளோருக்கு போகவே இந்த பெரிய பொண்ணு கால் தடுக்கி பாத்தீங்கன்னா ஒரு பலகை மேல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த சின்ன பொண்ணோட கண்களை, அதாவது கண்ணுல கட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த துணியை அவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கைய கொண்டு போறாரு. அப்படி போறப்ப நம்ம ஹீரோனால சுத்தமா முடியல. இந்த பொண்ணும் நம்ம ஹீரோவோட பொண்ணும் ஒரே ஏஜ் தான், பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கவே இல்ல, என்னோட பொண்ணை நானே திருப்பியும் பலி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிடுறாரு. அப்படியேதான் நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணும் சேஃபா தான் இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அந்த சாத்தானோட அடியாளுக்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனியோட பொண்ணு பாத்தீங்கன்னா, சாரி ஹீரோவோட பொண்ணு பாத்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. அப்படியே வச்சதும் அந்த பொண்ணோட தலையை அப்படியே தூக்கி நீ கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை திறந்து பார்க்கவே அவளுக்குள்ளும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல் ஆகி அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருந்து அந்த சின்ன பொண்ணு உழுவுறதுக்கு போறா. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறான். ஆனாலுமே முடியல, அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு கீழே விழுந்து செத்து போறா. இத பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறான். அப்படி அழுதுகிட்டு இருக்கப்பயே பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. யாருடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு இப்ப ஒரு இல்யூஷன் மாதிரி ஆரம்பிக்குது. ஆமா, நம்ம ஹீரோட பொண்ணு எப்பயும் செத்து போயிட்டா. இந்த பிளாஷ்பேக் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணுகிட்டயும் பெரிய பொண்ணுகிட்டயும் நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, உங்களை நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், என்னைய தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஃப்ளோருக்கு போறாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு இந்த சாத்தானோட அடியாட்கள்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட டீமை பார்க்க அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அப்படியே அட்டாக் பண்ணலான்னு வரா. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த சாத்தானோட அடியாட்கள் தான். ஆனா நம்ம ஹீரோ மைண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் ஆகாம நல்லவரா இருக்காரு. அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்றா, இந்த கண்ணு இருக்கிறதுனால தானே உன்னை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கண்ணை அழுத்த அந்த பொண்ணை அடிச்ச போட்டு அப்படியே அங்க இருக்கிற ஒரு கார் எடுத்து நம்ம ஹீரோ கார் அழுத்த அந்த காரை பாத்தீங்கன்னா வேகமா ஒரு முட்டுச்சந்துல கொண்டு போய் ஒரு காம்பவுண்ட்ல சொருவுறாரு. அப்படி அந்த காம்பவுண்ட்ல சொருவுனதும் பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருக்கிற அந்த பெட்ரோல் டேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒரு ஈர துணியை வச்சு பத்த வைக்கிறாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கும்பல் அப்படியே நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, கையில இருக்கிற மேட்ச் பாக்ஸ அப்படியே எடுத்து பத்த வைக்கலாம் அப்படின்னு பக்கத்துல போக அந்த ஃபாதரியாரும் காரை விட்டு கீழே இறங்க. எப்படியும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காரை பாத்தீங்கன்னா கொளுத்திடுறாரு. உடனே அந்த காரு பயங்கரமா விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம சின்ன பொண்ணும் அந்த பெரிய பொண்ணும் அந்த பெரிய டவர் ஒண்ணு இருக்குங்க, அந்த டவர் மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. படியெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர துரு புடிச்சு கிடக்கும். அப்படியே அந்த சின்ன பொண்ணு வலிக்கு அப்படியே கீழே விழுவே, பெரிய பொண்ணு எப்படியோ கைய புடிச்சு மேல தூக்கிடுறா. அப்படியே நம்ம ஹீரோ கீழே கெத்தா நின்னுகிட்டு இருக்காப்ல. இவங்க எதுலடா தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா இந்த ரோப்ல இருக்கு பாத்தீங்களா, இதாங்க இந்த பழனியில இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரோப் இருக்குங்க, அதுலதான் இவங்க தப்பிக்க போறாங்க. நம்ம ஹீரோனியும் ஏகப்பட்ட சுவிட்ச் அழுத்தி பாக்குறான், அந்த ரோப் ஓட மாட்டேங்குது.
ஆரம்பிக்குது. ஆனா அந்த இடத்துல ஒரு மணி இருக்குங்க. அந்த மணியை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் அந்த படிக்கட்டுக்கு மேல ஏதோ ஒரு உருவம் மேல ஏறி வர மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனி கண்ணை மூடி நிக்கவே அப்படியே கீழே தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு இல்லீங்களா, அவர் அந்த காரை கொளுத்திட்டு ஆப்போசிட்ல நின்றுகிட்டு இருப்பாரு. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த சாத்தானுக்கு அடியாட்கள் சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃபாதர் யாரு, அந்த பையபுல என்ன பண்றான், இந்த காரு மேல தான் எரிஞ்சாலும் பரவாயில்ல அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு அந்த ஃபாதர் யார் பாத்தீங்கன்னா உள்ள வந்துகிட்டு இருப்பான். அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு இரும்பு கம்பி எடுத்து வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த கம்பியை எடுத்து அந்த ஃபாதர் யார பயங்கரமா அடிக்க மேல நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்லுவோம் சரிங்களா, ஏன்னா சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அதனால ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த ரோப் இப்ப ஓட ஆரம்பிக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா கவுண்ட் டவுன் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரோப்போட பெட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 செகண்டுக்கு ஒரு முறை தான் அந்த பெட்டியோட டோர் ஓபன் ஆகும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கீழே கஷ்டப்பட, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மேல நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட, அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி ஒரு உருவம் அந்த பொண்ணாண்ட, அதாவது நம்ம ஹீரோயினாண்ட வரவே நம்ம ஹீரோயினி என்ன பண்றா, கஷ்டப்பட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு அந்த ரோப்போட பாக்ஸ்குள்ள குதிச்சிடுறாங்க. கீழே பார்த்தா அந்த ஃபாதரையரும் கொண்டு நம்ம ஹீரோவும் செத்து போறாரு. நீங்க ஸ்டார்டிங்ல கேட்டிருப்பீங்க இல்லையா, நான் ஏன் இதுக்காக இவர் ஹீரோன்னு சொல்றேன்னு, இப்ப புரிஞ்சிருக்கும். அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் நான் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வர வேண்டிய இடத்துக்கு, அதாவது இந்த ஜெனரேட்டர் ரூம்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு இல்லைங்க, அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு வந்திருப்பா இல்லீங்களா, அந்த சின்ன பொண்ணோட அம்மாவெல்லாம் இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த அம்மா வந்ததும் தன்னோட பொண்ணை எடுத்து பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. என்னோட உயிர் எனக்கு கிடைச்சிருச்சு, இது தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிக்கவே அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் வந்து ஸ்மைல் ஆகுது. ஒரு வழியா நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைலோட இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு ரூம்குள்ள நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறாங்க. ஏன்னா இவ கரெக்டா இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா பயங்கரமா பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் லேப் மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாதிரி ஒரு பயவுள்ளைய படுக்க வச்சிருக்காங்க. அவங்க இந்த சாத்தான அடிபாடுன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் ஒண்ணாகாது. அந்த மாதிரி ஒருத்தனை படுக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருந்தும் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து ஒரு இந்த எலிக்கல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலிக்கல் மேல போட்டு டெஸ்ட் பண்ணி அதுல பாசிட்டிவ்னு வருது. அவ்வளவுதான், அதோட அந்த ஸ்கிரீன் அப்படியே பிளாக் பண்றாங்க. சொல்ல போனா இதோட முதல் பாகம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லே போட்டிருக்கு. அப்படி நீங்க அதை பார்க்காம இருந்தாலும் இதுவும் புரியும். ஆனா கான்செப்ட் ஒண்ணுதான், கதாபாத்திரம் மட்டும் வேற. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். நாம இன்னொரு படத்துல பார்க்கலாம்.